டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 13th லெசன் 12th ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். அதாவது இதில் நம்ம பார்க்குறது என்னென்னா நிறைய டாபிக் இருக்குது. முதல்ல வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரி, இந்த இதுலேருந்து வந்து கண்டிப்பாக வந்து 3 மார்க் 2 மார்க்ஸ் அண்ட் வந்து 5 மார்க்ஸு ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் இதெல்லாம் கேட்கலாம். பென்சீன் டயசோனியம் குளோரைடோட ஃபார்முலா என்ன சார்? C6H5N2Cl. இதான் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. பென்சீன் டயசோனியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா C6H5N2 ப்ளஸ் Cl வந்து மைனஸ். பென்சீன் டயசோனியம் குளோரைடு. சரி, இது உருவாகிற அந்த ரியாக்ஷன் தான் வந்து டயசோடிசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. டயசோடிசேஷன் ரியாக்ஷன். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க. அதில் அனிலின் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அது ஒரு பிரைமரி அமீன். ஃபார்முலா வந்து C6H5NH2. அது கூட சோடியம் நைட்ரைட் HCl 273 to 278 கெல்வின். இப்போ சோடியம் நைட்ரைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு நைட்ரஸ் ஆசிட் HNO2 அப்படிங்கிறது உருவாகும். அது அனிலினோட சேர்ந்து ஒரு இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணி அதை HClோட சேர்ந்து கடைசியாக பென்சீன் டயசோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அனிலின் NaNO2 HCl 273 கெல்வின் to 278 கெல்வின் பென்சீன் டயசோனியம் குளோரைட்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. இட் இஸ் டயசோடிசேஷன் ரியாக்ஷன். அடுத்தது அது எப்படி எழுதலாம் அந்த ஈக்குவேஷனை? C6H5NH2 இது அனிலின், இது ஒரு பிரைமரி அமீன். எப்படி சார் சொல்றீங்க? NH2ல Nல 2 ஹைட்ரஜன் இருந்தா பிரைமரி அமீன், ஒரு ஹைட்ரஜன் இருந்தா செகண்டரி அமீன், ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னா டெர்ஷரி அமீன். அப்ப NH2ல ஒரு அல்கைல் குரூப் அல்லது அரைல் குரூப் இருக்கும் பிரைமரி அமீன்ல. NHல 2 அல்கைல் அல்லது அரைல் குரூப் இருக்கும் செகண்டரி அமீன்ல. Nல 3 அல்கைல் 3 அரைல் குரூப் இருக்கும் டெர்ஷரி அமீன்ல. அப்ப அனிலின் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா ஒன்று தெரிஞ்சு போச்சு. இட் இஸ் எ பிரைமரி அமீன் அப்படின்னு. அதை NaNO2 HClோட சேர்க்கும் போது தான் நைட்ரஸ் ஆசிட் உருவாகுது. அந்த நைட்ரஸ் ஆசிட் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரா O டபுள் பாண்ட் NOH அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அனிலின்ல இருக்கக்கூடிய NH2ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் அந்த ஆக்சிஜனும் சேர்ந்து H2O வெளில போயிடுது. இப்போ ஃபார்முலா என்னன்னா C6H5N டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் OH. சரிங்களா? இது கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்ந்தது அப்படின்னா அந்த HOH எடுத்துட்டு H2O போயிடும், அந்த Cl வந்து சேர்ந்துடும். அப்போ பென்சீன் டயசோனியம் குளோரைடு C6H5N டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் Cl. அப்போ பென்சீன் டயசோனியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய C6H5N2Cl உருவாயிடுது. The formations of benzene diazonium chloride from aniline is called a diazotization reaction. ஓகேங்களா? இது கிளியரா? இது 2 மார்க் அல்லது 3 மார்க்ல வரலாம். நீங்க இந்த சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருங்க. அடுத்தது பென்சீன் டயசோனியம் குளோரைடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். சார், அப்புறம் நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.